மக்கள் திலகம், புரட்சி தலைவி இவங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா, மாணவியர் மீது அதிக பற்று பாசம் அதிகம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது கோட்டைக்கு போறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீச் ரோடு சொல்லுவாங்க. அங்க வந்து ராணி மேரி கல்லூரி இருக்கிறது. தலைவர் கோட்டைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, கார்ல ஒரு பெண் சாலையை கடக்க முயற்சிக்கிறாங்க. அப்பொழுது விபத்து ஏற்பட்டு விட்டது. அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, உடனடியாக அவங்கள கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்றாரு. வேண்டிய சிகிச்சை கொடுக்க சொல்றாரு. அதன் பிறகு யோசிக்கிறாரு, இதே மாதிரி தானே இந்த கல்லூரி பெண்கள்லாம் சாலையை கடக்கும்போது விபத்து ஏற்படும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். என்னவென்று தெரியுமா? அதாவது அனைத்து வாகனங்களும், முக்கியமா அனைத்து அரசு பேருந்துகளும் அந்த ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் நின்று மாணவிகளை இறக்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். இதோடு மட்டுமில்லாமல் அந்த சாலையை போட சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அத்துணை பேருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி. தலைவர் என்ன பண்ணுவாராம், கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் அந்த கல்லூரிக்குள்ள போயிட்டு நின்று ரசிப்பாராம் அந்த மாணவிகள்லாம் பார்த்து. ஏன்னா அவர்கள் எல்லாரும் இவருக்கு பெற்றெடுக்காத குழந்தைகள். ஜானகி அம்மா கேட்டிருக்காங்க, ஏங்க என்னங்க கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் அந்த கல்லூரிக்கு போயிட்டு வரீங்களே ஏங்க? தலைவர் சொன்னாராம், அங்க இருக்கின்ற அந்த மாணவிகள் எல்லோரும் நம் குழந்தைகள் என்று. ஜானகி அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்து விட்டதாம்.